ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜாப் சம்மந்தமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். லிங்க்டின்ல எப்படி நம்ம ஜாயின் பண்ணி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம ஜாப் கெட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விவர்ஸ், நான் லாஸ்ட் டைமாக இண்டீடில் எப்படி ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். நல்லாவே ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ நீங்கள் இந்த லிங்க்டின் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இண்டீட் வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா அதோடய லிங்க்கு கீழே இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். அதோட ரெஸ்யூம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறதுக்கான வீடியோவும் இருக்குது, அதுவுமே பாருங்கள். சரி, இப்போ நம்ம லிங்க்டின் வெப்சைட்டில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம கூகுளில் போயிட்டு நம்ம லிங்க்டின் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். லிங்க்டின் நம்ம கொடுக்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு பேஜே இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நம்ம கொடுக்க லிங்க்டின் அப்படிங்கிறது இந்தியான்னு கிளிக் பண்ணலாம். நமக்கு இதில் இந்த டேஷ்போர்டு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டேஷ்போர்டு பேஜ் ஓப்பன் ஆகும்போது நம்ம இதில் சைன்இன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லிங்க்டின்ல ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி நம்ம யூசர் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம சைன்இன் கொடுத்து நம்ம ஃபர்தராக நம்ம அதை ஃபாலோ அப் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம ஜாயின் நவ் கொடுத்துட்டு நமக்கு ஒன்றா மெயில் ஐடி அப்படி இல்லாட்டி ஃபோன் நம்பர் கொடுத்து நம்ம இதில் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் நம்பர் கொடுக்குறேன், என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இமெயில் ஐடி, ஆக்டிவ் இமெயில் ஐடி இருந்ததுன்னா அது கொடுத்துக்கோங்க. நான் டெமோக்காகங்கிறதுனால என்னோடய மொபைல் நம்பர் கொடுக்குறேன். அடுத்ததாக உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு, பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அக்ரி அண்ட் ஜாயின் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுங்க. கொடுத்திங்கன்னா செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன் வரும். இந்த செக்யூரிட்டி வெரிஃபிகேஷனில் உங்களுக்கு எப்போயுமே டிஃபால்ட்டாக ஒரே மாதிரி ஒரு பிக்சர் வரும். அந்த பிக்சரை நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் எப்போயுமே அவங்க ஒரே ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா கரெக்ட் வே அப். இதில் எந்த பிக்சர் ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போகிற மாதிரி இருக்கோ அந்த பிக்சரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன் டிக் மார்க் வந்ததுக்கப்புறம் எந்த காண்டாக்ட் டீட்டெயில் கொடுத்தீங்களோ அந்த காண்டாக்ட் டீட்டெயிலுக்கு ஒரு கோடு வரும். ஸோ அந்த கோடை எடுத்து நீங்கள் இதில் லிங்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இமெயில் ஐடினா இமெயில் ஐடியில் மெசேஜஸ் வரும். ஸோ செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன் முடித்ததுக்கப்புறமா நீங்கள் லிங்க்டின்குள்ளே உங்கள் காண்டாக்ட் டீட்டெயில் கொடுத்து நீங்கள் ஹியூமன் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டதுக்கப்புறமா நீங்கள் லிங்க்டின் அக்கௌண்ட்டுக்குள்ளே ஜாயின் ஆகிட்டீங்க. இப்போ அடுத்ததாக சில டீட்டெயில்ஸ் நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ இதில் நீங்கள் லொக்கேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் சென்னை அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் உங்களுடைய சொந்த ஊர் எதுங்கிறது நீங்கள் இதில் கொடுக்கக்கூடாது. அதாவது நீங்கள் இதில் என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஊரில் நீங்கள் தங்கி ஜாப் பார்க்க போகிறீங்களோ அந்த ஊர் தான் கொடுக்கணும். உதாரணமாக இப்போ நீங்கள் ஈரோடு, நாமக்கல், கரூர், சேலம் அந்த மாதிரி இருந்தீங்கனாலும் சரி. அதுக்கப்புறம் நீங்களாம் எங்கே மேக்ஸிமம் ஜாப் ட்ரை பண்ணுவீங்கன்னா கோயம்புத்தூர் அந்த மாதிரி லொக்கேஷனில் ட்ரை பண்ணுவீங்க. மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுல அங்கே ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரீஸ் அங்கே அதிகமாக இருக்குது. இதே நீங்கள் நார்த் சைடு அப்படின்னா, அதாவது நீங்கள் காஞ்சிபுரம், அதுக்கப்புறம் வெள்ளூர், விழுப்புரம் இந்த மாதிரி சைடுனா நீங்கள் சென்னை ட்ரை பண்ணுவீங்க. சில டைம் அவங்க விருப்பப்படி எந்த ஊரில் நீங்கள் ஜாப் ட்ரை பண்ண போகிறீங்களோ அந்த ஊர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. சிலர் பெங்களூர் சைடில் ட்ரை பண்ணிங்கனாலும் பெங்களூர் கொடுத்துக்கோங்க. சென்னை சைடில் ட்ரை பண்ணிங்கன்னா சென்னை கொடுத்துக்கோங்க. ஸோ இதை வச்சு தான் எம்ப்ளாயர் உங்களை ஜாபுக்கு அடுத்த லெவலில் கன்சிடர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு மோஸ்ட் ரீசன்ட் ஜாப் டைட்டில் அப்படிங்கும்போது நீங்கள் இதில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு காலேஜெல்லாம் போல நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை ஒரு படிச்சுட்ருக்கீங்க, ஒரு காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ஸ்கூல் ஆர் காலேஜ் நேம் கொடுத்துட்டு எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணீங்க, எந்த இயர் முடிக்க போகிறீங்க, நீங்கள் ஒரு 16 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருந்தால் மேக்ஸிமம் இருப்பீங்க. அது இருந்தீங்கன்னா இந்த மாதிரி எஸ்ட்ரிக் கொடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் ஒரு 10th முடிச்சுட்டு ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு 12th முடிச்சுட்டு ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை 11th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஏஜ் ஒரு 16 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும்.
அப்போ நீங்கள் இதை வந்து எடுத்து விட்டுட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்து உங்களோட ஏஜை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இது கொடுக்கணும். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்கள்கிட்ட ஒரு ப்ரூஃப் இருக்கணும். ஸோ அதனால் இது ஏனோதானன்னு கொடுக்க வேண்டாம், கரெக்டான டீட்டெயில் கொடுங்க. நீங்கள் ஒரு ஓவர் 16னா நீங்கள் டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுக்க வேண்டாம். ஈவன் நீங்கள் ஸ்டூடெண்ட் இல்லை, நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டுனா ஐ எம் நாட் அ ஸ்டூடெண்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் என்ன ஜாப் டைட்டில், இந்த ஜாப் டைட்டிலை வச்சு தான் எம்ப்ளாயர் வந்து உங்களை வந்து தேடுவாங்க. உதாரணமாக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிஎல்சி இன்ஜினியராக இருக்கலாம், இல்லை வந்து என்ன டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஃபெமிலியரோ அதை வந்து நல்லா ப்ரீஃபாக நீங்கள் கொடுக்கணும். அதை வந்து இந்த டைட்டிலில் நீட்டாக கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சீமென்ஸ் பிஎல்சி ப்ரோக்ராமர் இப்படி கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி சீமென்ஸ் அப்ளிகேஷன் இன்ஜினியர் இப்படி கொடுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியராக இருக்கும் பட்சத்தில் ஆட்டோமேஷன் அப்படிங்கும்போது, இல்லை நீங்கள் வந்து கேடில் இருக்கீங்கன்னா ப்ரோஇ டிசைன் இன்ஜினியர். ஸோ இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் ஏதாவது நீட்டாக கமெண்ட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் இன்ஜினியர்னு வச்சுக்கலாமே, அப்ளிகேஷன் டெவலப்பர் இல்லை அப்ளிகேஷன் இன்ஜினியர்னு வச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட் டைப்பு நீங்கள் வந்து ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை செல்ஃபாக நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை ஃப்ரீலான்சராக எடுத்து பண்ணுறீங்க, இல்லை இன்டர்ன்ஷிப்பு ட்ரைனிங் எதுனாலும் கொடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் இதில் ஃபுல் டைம் தான் வரும். ஸோ ஃபுல் டைமாக கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன கம்பெனியில் நீங்கள் லாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, லாஸ்ட்டாக ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை கரண்ட்டாக ஒர்க் பண்ணாலும் சரி, அந்த கம்பெனி கொடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா ஃப்ரெஷர் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. சரியா? கொடுத்ததுக்கப்புறமா இன்கேஸ் நீங்கள் வந்து வேறு ஒரு கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் சீமென்ஸ் அப்படின்னா அந்த சீமென்ஸ் கம்பெனியில் எந்த டிவிஷனுங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே வந்து உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஹைலைட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ கண்டினியூ கொடுத்துட்டு அடுத்த லெவல் நீங்கள் என்ன இமெயில் ஐடி கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுத்தேன், இப்போ இமெயில் ஐடி கேட்குது. ஸோ இமெயில் ஐடி கொடுக்குறனா கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிட்டாலும் சரி, ஸ்கிப் கொடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி. இதில் 3 டைப் இருக்குது. 3 டைப்பில் நீங்கள் வந்து ஆக்டிவாக நீங்கள் ஜாப் தேடிட்டுருக்கீங்க. லிங்க்டினில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே வந்து இந்த ஜாப் தேடுறதுக்கு தான் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவ்லி லுக்கிங் ஃபார் நியூ ஜாப் கொடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து ஜாப் ரியலாக தேடலை, பட் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுறேன், அது வந்து பிஸ்னஸாக இருக்கலாம் இல்லை ஜாபாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா செகண்ட் கொடுங்க. தேர்டு வந்து நான் வந்து ஏதோ ஒரு டைம் பாஸ்க்கோ இல்லை வந்து நான் வந்து ஜாப் தேடுறதுக்கு இன்ட்ரெஸ்டெல்லாம் நான் தேடலைன்னு நினச்சிங்கன்னா தேர்டு கொடுங்க. முடிஞ்சளவு வந்து ஃபஸ்ட்டு கொடுங்க. ரெண்டாவது உங்களுக்கு தகுந்தபடி செகண்டு கொடுங்க. மூணாவது தயவு செஞ்சு நீங்கள் வந்து கொடுக்க வேண்டாம். அது வந்து ஜாப் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக தேடாதவங்களுக்கான ஒரு இது. அடுத்ததாக வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன ஜாப் டைட்டில். ஸோ ஜாப் டைட்டில் பொறுத்தளவு நீங்கள் என்ன ப்ரொஃபஷ்னல், இதில் வந்து என்னென்னா எந்த ஜாப் தேடுறீங்க, எந்த ஊரில் தேடுறீங்க அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. நீங்கள் 5 செலக்ட் பண்ணலாம், அதே மாதிரி 5 லொக்கேஷன் செலக்ட் பண்ணலாம். 5ல் வந்து நீங்கள் வந்து ஒரே மாதிரி ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெட்ரு. என்னை பொறுத்தளவுக்கு நான் வந்து ஃப்ரெஷருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதும் அதுதான். நீங்கள் ஒரே மாதிரி ஃபீல்டில் போங்க. மார்க்கெட்டிங்னா மார்க்கெட்டிங் ஃபீல்டுலேயே போங்க, டிசைனிங்னா டிசைனிங் ஃபீல்டுலேயே போங்க, ப்ரொடக்ஷன்னா ப்ரொடக்ஷன் ஃபீல்ட்லேயே போங்க. ஸோ மாற்றி போனீங்கன்னா என்றைக்குமே உங்கள் கேரியருக்கு ரொம்ப ஒரு டெவலப்மெண்ட்டே இருக்காது. ஸோ அதனால் இப்போ நான் வந்து ஒரு மார்க்கெட்டிங் அப்படின்னு கொடுத்துட்றேன். மார்க்கெட்டிங் டீம்னு கொடுக்குறேன். அதே போல் மார்க்கெட்டிங் மேனேஜர் கொடுக்குறேன். மார்க்கெட்டிங் அசிஸ்டண்ட் கொடுக்குறேன். ஈவன் சேல்ஸ் கூட நான் கொடுக்குறேன். சேல்ஸும் மார்க்கெட்டிங்க்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. சேல்ஸ் மேனேஜர் கொடுக்குறேன். ஸோ இது மாதிரி 5 கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி லொக்கேஷன் கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர்,
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேலம். ஸோ இது மாதிரி ஒரு 5 லொக்கேஷன் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ரிமோட்டில் ஒர்க் பண்ண தயார்னாலும் இதை கொடுத்துக்கோங்க. இல்லை விருப்பம் இல்லைன்னா இதை எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ லொக்கேஷன் கிடச்சிருச்சு, ஜாப் என்ன டீம்ங்கிறது கிடச்சிருச்சு. இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இதை செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதில் வந்து 2 வேலைக்கு ஒரே நேரத்தில் போக முடியாது. எந்த வேலை உங்களுக்கு ஹையர் ப்ரியாரிட்டியோ அதுக்கு மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ஆன் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. உதாரணமாக மார்க்கெட்டிங் கிடச்சாலும் ஓகே, சேல்ஸ் கிடச்சாலும் ஓகேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2க்குமே இது மாதிரி ஆன் பண்ணி வைங்க, அதாவது எனேபிள் பண்ணி வைங்க. இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் தான் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரட்டும், அது கிடைக்காத பட்சத்தில் நான் சேல்ஸுக்கு போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் போட்டு டிக் பண்ணி எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட்டிங் கிடைக்காத பட்சத்துக்கு சேல்ஸ் கிடச்சிதுன்னா அந்த சேல்ஸுக்கு மட்டும் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி வைங்க. முடிஞ்சளவு நீங்கள் வந்து ஆக்டிவாக தேடுற பட்சத்தில் 2மே எனேபிள் பண்ணி வைங்க. அடுத்ததான் நெக்ஸ்ட்டு பொறுத்தளவு இது என்றைக்குமே ஆனில் இருக்கணும், அதாவது எனேபிளில் இருக்கணும். என்னென்னா உங்கள் ப்ரொஃபைலை வந்து ரெக்ரூட்டருக்கு ஷேர் பண்ணணும். இப்போ எம்ப்ளாயருக்கோ இல்லை வந்து கன்சல்டண்ட்டுக்கோ இல்லை ரெக்ரூட்டருக்கோ உங்கள் ப்ரொஃபைல் போனால் தானே உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஸோ அதுக்காக இது ஆனில் வைங்க. இல்லை இப்போதைக்கு எனக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷனோ ஜாப்னோ எதுவும் பார்க்க விருப்பம் இல்லை, பட் இருந்தால் கொஞ்சம் நாள் கழித்து பார்த்துக்கலான்னு நினச்சிங்கன்னா உங்கள் ப்ரொஃபைலை யாருக்கும் ஷேர் பண்ணாத மாதிரி டிசேபிள் பண்ணி வைங்க. பட் எனேபிள் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. சரி, அடுத்ததாக வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்து உங்கள் மொபைலில் ஒரு QR கோடு இருந்ததுன்னா, ஸ்கேனர் இருந்ததுன்னா அதை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் அது சம்மந்தமாக ரீட்ஸ் வாட்ஸ் ஹேப்பன் இன் யுவர் இண்டஸ்ட்ரி ஆர் சேட் வித் யுவர் கான்டாக்ட்ஸ் வித். அது என்ன சொல்ல வராங்கன்னா இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும். பட் அது வந்து ரொம்ப மேண்டிட்ரி கிடையாது. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்ததாக வந்து கனெக்டிங் வித் பீப்புள்ஸ் லெட்ஸ் யூ சி அப்டேட்ஸ் அண்ட் கீப் இன் டச். இப்போ நீங்கள் எந்த ஃபீல்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபீல்டில் இருக்க கொஞ்சம் பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க, இல்லை கொஞ்சம் ரேட்டிங்கில், இல்லை அப்படி இல்லாட்டி வந்து SEOன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ரேட்டிங்கில் இருக்கக்கூடியவங்களோட ப்ரொஃபைல் எல்லாமே இதில் வரும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சீமென்ஸ் கொடுத்தேன். இதில் சீமென்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஹைலைட்டிங் பர்சனோட கான்டாக்ட்ஸ் மீன்ஸ் அவங்களோட ஷேரிங் இதுவும் இதில் வருது. நான் இதில் வந்து எல்லாத்துக்கும் கனெக்ட் நான் கொடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அவங்க வந்து யாரெல்லாம் கனெக்ட் கொடுத்துருப்பாங்கன்னு அவங்க பார்ப்பாங்க. அவங்க நம்ம ப்ரொஃபைலை பார்ப்பாங்க. மேபி நம்ம ப்ரொஃபைல் அவங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அவங்க கம்பெனியில் ஜாப் வேக்கன்சி வரும்போது இல்லை அவங்க டீமில் வரும்போது நம்மளை கான்டாக்ட் பண்ணுவாங்க த்ரூ மெயில் மூலிமா, அப்படி இல்லாட்டி மொபைல் மூலிமா. கண்டிப்பாக மெயில் மூலிமா தான் வரும். ஸோ அப்படி வரும்போது நம்ம அவங்க கூட டைரெக்டாக இன்டர்ஃபியர் ஆகி நம்ம வந்து பேசி நம்ம இன்டர்வியூவில் அட்டன் பண்ணி நமக்கு வந்து நம்ம கரெக்டான ஜாபை எடுத்துக்க முடியும். அடுத்ததாக அதே போல் நமக்கு வந்து இந்த சீமென்ஸில் விருப்பம் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம அவங்கள காண்டாக்ட் பண்ணுறோம், இல்லை அவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுறாங்கங்கும்போது நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி காண்டாக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து எப்பயுமே எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக இப்போதைக்கு அதெல்லாம் தேவையில்லை, ஃபஸ்ட் நான் அப்ளை மட்டும் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் ஆர் நியூ கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய பேஜ் வந்துருச்சு. இந்த பேஜில் நம்ம வந்து நிறையா விஷயம் நமக்காக செட் பண்ணணும். உதாரணமாக இப்போ நீங்கள் வந்து உங்கள் ப்ரொஃபைலை நீங்கள் பார்க்குறீங்க, ப்ரொஃபைல் பார்க்குறீங்க. அதில் என்ன இருக்குது, நம்ம கொடுத்த சிம்பிளான சில டீட்டெயில்ஸ் இருக்குது. பட் அது போதாது. இருக்கிற காம்படிஷனுக்கு உங்கள் ப்ரொஃபைலை நீங்கள் வந்து ஆட் ப்ரொஃபைல் செக்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ வைக்கணும். அதுக்கப்புறம் ஆட் அபவுட் பேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உதாரணமாக இப்போ சொல்லணுன்னா எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் சொல்கிறேன். ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, பெரிய கார்ப்பரேட் கம்பெனிக்கு அவங்க கம்பெனிக்கு ஒரு பொசிஷனுக்கு ஒரு பர்சன் தேவை. அந்த மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா எப்பயுமே ஒரே ஒரு வெப்சைட் மாதிரி நம்ம நம்பி இருக்க மாட்டாங்க. அவங்க மல்டிபிள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் கேண்டிடேட்ஸை வந்து அவங்க ஒரே இதாக
அவங்க ரெஃபர் பண்ணுறதுக்காக சில டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டூல்ஸில் எல்லாமே நீங்கள் கொடுக்குற அபவுட் பேஜ் தான் வந்து ஃபஸ்ட்டு விஷுவலாக வரும். ஸோ அதனால் இதில் வந்து நீங்கள் வந்து நல்லா தெளிவாக உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கோ அதை சிம்பிளாக ஒரு 4 லைன்ஸ் வர மாதிரி நீங்கள் எழுதி வைங்க. உதாரணமாக உங்கள்கிட்ட நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டால், நான் இன்ஜினியர்னு சொல்கிறவங்கள விட நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர், அப்புறம் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆர் மாஸ்டர் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியர், பேச்சுலர் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ இந்த மாதிரி தெளிவாக சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே போல் அதில் வந்து எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி என்னென்ன டூல்ஸ் எல்லாம் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட்டடாக தெரியும், என்னென்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா தெளிவாக இதில் கொடுத்து சேவ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இந்த ப்ரொஃபைல் தான் உங்களைய அதிகபட்சமாக அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடியது. ஸோ அடுத்தது என்ஹான்ஸ் ப்ரொஃபைலில் போயிட்டு, அது நம்ம தேவையில்லை. ஸோ ஆட் ப்ரொஃபைல்லையே போயிட்டு அபவுட் பேஜ் கொடுத்துக்கோங்க. எஜுகேஷன் பொறுத்தளவுக்கு நிறையா பேர்த்துக்கு வந்து சிலருக்கு தெரியறதில்ல. என்னென்னா ஆரம்பிக்கும் போதே வந்து 10th, அதுக்கப்புறம் 12th, அதுக்கப்புறம் வந்துட்டு டிப்ளமோ, அப்புறம் பேச்சுலர் டிகிரி, மாஸ்டர் டிகிரி, பிஹெச்டின்னு சொல்லி அந்த லெவலில் இருந்து கொண்டு வராங்க. பட் என்றைக்குமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஆட் எஜுகேஷன் பேஜை பொறுத்தளவுக்கு நீங்கள் கடைசியாக என்ன டிகிரி முடிச்சிங்களோ அதிலிருந்து தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆரம்பித்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும். உதாரணமாக பிஹெச் டிகிரி, மாஸ்டர் டிகிரி, பேச்சுலர் டிகிரி, ஹையர் செகண்டரி, எஸ்எல்எல்சி ஆர் டிப்ளமோ ஆர் எஸ்எல்எல்சி. ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்கள் ஸ்கூலிங் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இதை பொறுத்து தான் வந்து எம்ப்ளாயர் உங்களுடைய டெக்னிக்கல் உங்கள் நாலேஜை வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது எல்லாமே கிளியராக உங்களோட ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த இயர் முடிச்சிங்க. இதுக்காக தான் நான் சொன்னது என்னென்னா, எப்போயுமே ஒரு சாஃப்ட் காப்பி அதே போல் உங்களோட ஹார்ட் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் கையில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஜாப் ப்ரொஃபைலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் உங்களோட ஸ்கில்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கில்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உதாரணமாக நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் இன்ஜினியர்னால் நீங்கள் நான் சொன்னபடி பிஎல்சி இந்த மாதிரி சில பிஎல்சி ப்ரோக்ராமிங் அந்த மாதிரி எழுதிக்கோங்க. இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு டிசைன் இன்ஜினியர்னால் கேடு அந்த மாதிரி நீங்கள் வந்து கேடு, கேமு, ஆட்டோ கேடு இந்த மாதிரி உங்களோட ஸ்கில் எவ்வளோ ஸ்கில்ஸ் நீங்கள் ஆட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்கில்ஸை நீங்கள் இதில் ஆட் பண்ணி வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக வந்துட்டு ஆட் எஜுகேஷனில் பொறுத்தளவுக்கு ஸோ ஸ்கூலிங், காலேஜு இதெல்லாம் கொடுத்துருப்பீங்க. அடுத்தது ஸ்கில்ஸ் கொடுத்துருப்பீங்க. அடுத்ததாக வந்து மீடியாங்கும்போது என்னென்னா, நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபேஸ்புக்கில் இருக்கீங்க, இல்லை வந்துட்டு ஒரு யூடியூப்பில் இருக்கீங்க, இல்லை ஒரு இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்க, அதை மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுறத விட உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது வந்து நீங்கள் டாக்குமெண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கக்கூடியது வந்து மீடியா தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பேப்பர் ப்ரெசன்டேஷன்ஸ் இல்லை வந்து ஏதாவது என்ன சொல்கிறது, நிறையா பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணி அதை வந்து பேப்பர்ஸாக சப்மிட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ஏதோ ஒரு யூஆர்எல்லில் சப்மிட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த யூஆர்எல் எடுத்து வச்சிங்கன்னா கூட ஒரு வெயிட்டேஜ் தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ப்ரொஃபைலை செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பொசிஷன் பொறுத்தளவுக்கு என்னென்னா, நீங்கள் என்னென்ன போஸ்டிங்கில் இருந்திருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து எஜுகேஷன் கொடுத்துட்டீங்க, உங்கள் கேரியர் எக்ஸ்பீரியன்ஸுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து என்ன டாப்பிக்கில், அது எக்ஸாம்பிள் சேல்ஸ் இன்ஜினியர் ஆர் சேல்ஸ் மேனேஜர் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே அதுவும் நீங்கள் டாப்லேருந்து பாட்டம் கடைசியாக என்ன பண்ணீங்களோ அதை தான் வந்து ஃபஸ்ட்டு அப்டேட்டில் இருக்கணும். அப்படியே நீங்கள் ஆரம்பித்த ஃப்ரெஷர் வரைக்கும் நீங்கள் கொண்டு போய் எல்லா டீட்டெயில்ஸும் இதில் அப்டேட் பண்ணிங்கன்னா பெட்டர். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கேரியர் பிரேக்கப் இருக்குது அப்படின்னா கூட அதை கூட நீங்கள் வந்து கேரியர் பிரேக்கில் கொடுத்துக்கலாம். ஸோ கேரியர் பிரேக் பொறுத்தளவுக்கு என்னென்னா, இதில் வந்து நீங்கள் வந்து சிலர் வந்து படித்து முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டோ இல்லை காலேஜ் முடிச்சுட்டோ ஒரு 2 இயர்ஸ் கழிச்சுட்டு ஜாப் போகிறவங்க இருப்பாங்க. அதே போல் சில ஃபேமிலி ரீசன்ஸுக்காக ஜாபை கொஞ்ச நாள் குவிட் பண்ணி பிரேக் எடுத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரியர் ட்ரான்சிஷன் இல்லை கேர் கிவிங் இல்லை ஃபுல் டைம் பேரண்டிங், குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக பேரண்டிங்காக ஜாப் பார்க்காம ஒரு 1 year 2 year வெயிட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு எது வந்து கரெக்டாக உங்களோட இதுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 years 3 years ட்ராவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாப் போகலான்னு இருப்பாங்க. ஸோ அவங்களாம் ட்ராவலுங்கிறத கொடுத்துக்கோங்க. வாலண்டியராக சிலர்லாம் இருந்திருப்பாங்க, அவங்களாம் வந்து வாலண்டரி ஒர்க் அந்த மாதிரிலாம் கொடுத்துக்கோங்க.
ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்குது அப்படிங்கும்போது அதை கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுங்கிறது தப்பே இல்லை. ஸோ அடுத்ததாக உங்கள் ப்ரொஃபைலை வந்து நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ணுற ப்ரொஃபைலை நீங்கள் வந்து ஒரு பிடிஎஃபாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மோர் இதில் போயிட்டு நீங்கள் சேவ் டு பிடிஎஃப்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பிடிஎஃபாக நீங்கள் உங்கள் பேஜை பிரிண்ட் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸு இதில் இருக்குது. அடுத்ததாக வந்து ஓப்பன் டு ஒர்க்கில் நீங்கள் என்னென்னலாம் அப்ளை பண்ணீங்களோ அதெல்லாம் காட்டும். ஸோ இதில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் தெளிவாக கொடுக்கணுமோ எல்லாமே நீங்கள் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓவராலாக வந்து நம்ம இதில் இவ்வளோ தான். இதுக்கப்புறம் ஒரு ப்ரொஃபைல் அப்படிங்கிறது என்ன, நம்மளை பற்றி A to Z எல்லாமே அப்ளை டீட்டெயில் கொடுக்குறதான அந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் இதிலேயே கொடுத்துருப்பீங்க. ஸோ ஓவராலாக இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. பிகாஸ் நீங்கள் எல்லாமே ஒரு டிகிரி மினிமம் டிகிரி முடிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் வந்து இதில் வந்து என்னென்னலாம் உங்கள் ப்ரொஃபைலை டிசைன் பண்ணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக இப்போ நம்ம ஜாபுக்கு அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்ஸ் போயிட்டு அதில் வந்து நம்ம மை ஜாப்ஸ்ன்னு கொடுக்கலாம். அதில் இல்லை அப்படி இல்லாட்டி சில கம்பெனிஸை நம்ம கிளிக் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இல்லை நம்ம போஸ்டிங்கை இது பண்ணி கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன் இன்ஜினியர் அப்படின்னு கொடுத்திங்கன்னா என்ட்ரு கொடுத்திங்கன்னா அதுலேருந்து சில கம்பெனிஸ் எல்லாம் வரும். அதுலேருந்து சில கம்பெனிஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேட் போஸ்டடு, நீங்கள் லாஸ்ட்டாக எப்போ போஸ்ட் பண்ணாங்கங்கிறத பொறுத்து கொடுக்குறது. எக்ஸ்பீரியன்ஸ் லெவலு, ஃப்ரெஷரா இல்லை வந்து எக்ஸிக்யூட்டிவ் லெவலா இல்லை டைரக்டரி லெவலா, ஸோ அந்த மாதிரி அதில் நீங்கள் எப்படியெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இதில் ஜாப் ஃபில்டராகி வரும். நீங்கள் அதை பொறுத்து நீங்கள் ஜாபுக்கு இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து இது வந்து உங்கள் போஸ்டிங்கை நீங்கள் போட்டு கொடுக்கறது, இல்லை உங்கள் ஃபீல்டை உங்கள் ரோல் பொறுத்து நீங்கள் போட்டு கொடுக்கறது. இன்னும் சில இடத்துல நெட்வொர்க் பேஸ் பண்ணி கொடுக்கலாம். அதாவது உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சக்தி அப்படிங்கிற நேம் கொடுங்க. சக்திங்கிறத கொடுத்துட்டு அதில் வந்து இந்த மாதிரி சில நேம்லாம் வரும். இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பீப்புள் அப்படிங்கிறத கொடுத்துட்டு பீப்புளுங்கிறத கொடுத்துட்டு இதிலேருந்து நீங்கள் குரூப்பு சர்வீசஸ் இதெல்லாம் செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் கரெக்டான உங்கள் பர்சன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கம்பெனியோட டீம் மெம்பர்ஸோ இல்லை வந்து ஒரு எம்ப்ளாயரோ இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட ஃபாலோ ஆர் கனெக்ட் கொடுத்து அவங்கள நீங்கள் டைரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணி அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நெட்வொர்க், இதே நெட்வொர்க்லாம் போயிட்டிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறது, அதில் நீங்கள் மெம்பர்ஸ் ஆட் பண்ணுறது, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் சோஷியல் மீடியா நெட்வொர்க் மாதிரி இந்த பேஜ் அப்படியே ஒரு பக்கம் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி சோஷியல் மீடியா பேஜ் மாதிரியும் நீங்கள் இதில் வந்து உங்களுடைய டெய்லி ஏதாவது நீங்கள் ஒரு கம்பெனியில் நீங்கள் ஏதாவது ஒரு ஆட் ஆன் பண்ணியிருக்கீங்க, ஒரு ப்ரொமோஷன் லெவலுக்கு பண்ணியிருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களை பற்றின ஒரு அப்டேட்ஸ் இதில் நீங்கள் பேஜில் கொடுத்துக்கிட்டே வரும்போது ஏதோ ஒரு கம்பெனியோட எம்ப்ளாயர் உங்களை ஃபாலோ பண்ணுறாரு இல்லை உங்களோட ப்ரொஃபைலை பார்க்குறாரு அப்படிங்கும்போது அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஆட் ஆன் அட்வான்டேஜ். ஸோ நீங்கள் இதில் எந்த அளவுக்கு நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ இந்த வெப்சைட்டில் அந்தளவுக்கு உங்களோட கேரியர் க்ரோத் நல்லாவே டெவலப் ஆகும். அடுத்ததாக உங்களுக்கு ஏதாவது மெசேஜிங்ஸ் வருது அப்படின்னா ஸோ மெசேஜிங்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ ஓவராலாகவே வந்து நான் இந்த வெப்சைட் பொறுத்தளவுக்கு வந்து இவ்வளோ தான். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சைன் அவுட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து திருப்பி இந்த வெப்சைட்டு சம்மந்தமாக நீங்கள் வந்து திருப்பி நீங்கள் வந்து செக் பண்ணுறதுக்கு ஏதாவது ஜாப்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணுறதுக்கு அடுத்ததாக சைன்இன் கொடுத்துக்கோங்க. சைன்இன் கொடுத்துட்டு உங்களோட பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் பார்த்துக்க முடியும். ஓகே வியூவர்ஸ், ஸோ லிங்க்டின் சம்மந்தமாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் தெளிவாக கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.